இது வந்து அவ்வளோ பெருசாக போனாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலுமே என்னோடய ஃப்ரெண்டு இவ்வளோ பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறதே எனக்கு ஒரு பெருமை தான். சரியா? ஸோ அந்த மாதிரி அவளுக்காக எழுதுனது தான் மெயினாக இந்த விஷயம். நான் முன்னாடி பேசுகிற வீடியோவில் நான் நிறைய போர்ஷன்ஸ் வந்து வளரிட்டேன். அது வந்து கண்டிப்பாக நான் கட் பண்ணி எடிட் பண்ணி தூக்கிடுவேன். ஏன்னா அங்கங்கே லேகு, அங்கங்கே வந்து அந்த கோல்டு வந்து என் தொண்டையை லாக் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் விஷயம் என்னன்னா, இந்த கவிதை உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுது, ஒரு வேளை நீங்களும் ஒரு பேஷனேட்டான ஒரு ஃபீமேலாக இருந்து இப்போ அதை கிராஜுவலாக நீங்களே கம்மி பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு இருந்தால் தயவு செஞ்சு அதை அப்படி கம்மி பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக வச்சு இப்போ நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 1 லைன் 2 லைன் அட்லீஸ்ட் எழுத ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஒரு வேளை நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா நானே சொல்கிறேன், நான் வந்து ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் நான் நல்லாவே வரைவேன். ஆனால் இப்போ வந்து நான் ஒரு பென்சில் எடுத்து என்னால் அந்த ட்ரேஸ் இல்லாமல் எனக்கு வரைய வரல. அது ஏதோ அந்த ஒரு பவர் என் கையை விட்டு போன மாதிரி இருக்குது. நான் அந்த டைம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நிறைய பென்சில் ஆர்ட்ஸ் வந்து பண்ணி நான் புக்காக சேர்த்து வச்சுருந்தேன். சரியா? நான் மெயினாக என் ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு தான் என் மண்டையை கழுவி என்னை பயாலஜி குரூப் எடுக்க வச்சது. எனக்கு பயாலஜி குரூப் ஸ்கூலில் பயாலஜி எடுத்ததில் என்ன ஒரு சந்தோஷம்னா, அதில் நிறைய வரையலாம், வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் நான். சரி, எனக்கு மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து வரைவேன் நான். அப்படி இருந்தப்போ இப்போ என்னால் ப்ராப்பராக ஒரு பென்சிலோ அப்படி வச்சு என்னால் கரெக்டாக வரைய முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு பயங்கரமாக ஒரு மாதிரியாக இருந்தது. ஒரு வேளை நம்ம இத்தனை நாளாக ஒரு பெயிண்ட்ரு, ஒரு ட்ராயரு, ஒரு ஆர்டிஸ்ட்டு நம்மளே ஏமாற்றிட்டு இருந்தோமா, இப்போ எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. ஏன்னா இப்போ முன்னாடிலாம் நான் நிறைய கோலம் போட்டுட்ருந்தேன், இப்போ அதுவும் விட்டுட்டேன், நான் பண்ணுறதில்ல அந்த மாதிரி. இப்போ திடீர்னு எதுலையாவது நம்ம அந்த கோல போட்டியிலலாம் கிஃப்ட் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நான். அந்த டப்பாலாம் என்னென்னமோ போட்டு வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. அந்த மாதிரி இருந்தப்போ இப்போ எல்லாத்தையுமே அப்படியே கைவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருந்தது. திருப்பி அதை ரீகரெக்ட் பண்ணிட்டு வரணுன்னா நமக்கு ஒரு மாதிரி டைம் எடுக்கும் போல், அந்த மாதிரி இருந்தது. இது வந்து என் ஃப்ரெண்டுக்காக மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய லேடிஸ்க்கு இது வந்து பொருந்தும். சரியா? அந்த மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு இது ரிலேட் ஆச்சு, இல்லை உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு டெடிகேட் பண்ண போகிறீங்களா இந்த கவிதையை, என்னவாக இருந்தாலும் என்ன ஏது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, நான் எழுதி தரேன். அவ்வளோதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.